வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல ஹெல்த்தியான சூப்பரான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு கருவேப்பிலை இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். உருட்டு உளுந்த பருப்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம், தோல் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாய் இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இது லேசாக கலர் மாறி வரட்டும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாவும் கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட விருப்பப்பட்டீங்கன்னா கருவேப்பிலை மட்டும் சேர்த்து செய்யறனாலும் செய்யலாம். இல்லை இது கூட மல்லித்தலை புதினா தலையெல்லாம் சேர்த்து செஞ்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் போல் இது கூடவே புதினா தலையும் மல்லித்தலையும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை மட்டும் சேர்த்து செஞ்சாலும் உங்களுக்கு எந்த விதமான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் வந்து மாறாது, நல்லாயிருக்கும். புதினாவும் மல்லித்தலையும் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாம். சட்னி வந்து கொஞ்சம் கூடுதலாக நான் அரைக்கிறனால புளி வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னா புளியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆனால் இந்த சட்னிக்கு புளி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ரொம்பலாம் வதக்கக்கூடாது. லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேங்காவும் ரொம்ப வதங்க வேணாம். சட்னியில் சேர்த்துருக்க கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு வரமிளகாய் மட்டும் கொஞ்சம் வறுப்பட்டு வந்துச்சுன்னா போதுமானது. மீதி எல்லா பொருளுமே வந்து சும்மா லேசாக வதங்குச்சுன்னா போதுமானது. ரொம்ப போட்டு வதக்கிட்டோன்னா அதில் உள்ள சத்துக்களும் சேர்ந்து போயிடும். ஸோ அதனால் ரொம்ப வதக்கி எடுத்துட வேண்டாம். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு அப்படியே நம்ம சட்னி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து சாதத்துக்கு அதுக்கெலாம் வந்து தொட்டுக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இட்லி தோசைக்கு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி கெட்டியாக சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் தண்ணி விட்டு இலகலாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு தாளிப்புலாம் தேவையில்லை. இப்படியே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசை கூடவே சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எம்மியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கூடவே பார்த்திங்கன்னா இட்லி வந்து நம்ம ரேஷன் அரிசியில் தான் வீட்டில் வந்து இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணி நான் இட்லி செஞ்சுருக்கேன். இந்த இட்லி பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இட்லி எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நான் இட்லி கூட ஷேர் பண்ணுறேன் கருவேப்பிலை சட்னியை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குன்னு. நான் இன்றைக்கி இட்லி கூட கருவேப்பிலை சட்னி சர்வ் பண்ணுறேன். நீங்கள் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.